வெல்கம் டு SKM ஃபேமிலி. மணி இப்போ கரெக்டா எத்தனை மணி ஆகுது தெரியுமா? மணி 6:30 மணி, ஈவினிங் 6:30 மணி ஆகுது. இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆயிட்டு இருக்குது. ஏன் இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு இருக்கு சொல்லு? ஏன்னா இன்னைக்கு நம்ம படத்துக்கு போறோம். நைட் ஷோ, கூலி படம். அதனால சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணிட்டு கிளம்ப போறோம். டிஃபன் இன்னைக்கு சப்பாத்தி, தக்காளி தொக்கு, அவ்வளவுதான். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். காத்து வீசுதே, எசபோல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே, கரும்பார மனசுல மயில் தோக விரிக்கிறே, மழச்சாரல் தெரிக்கிறே, புல்வெளி பாத விரிக்கிறே, வானவில் கொடையும் பிடிக்கிறே, மணியின் ஓசை கேட்டு மன கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காத்தில் மிதக்குதே, இளங்காத்து வீசுதே, எசபோல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேட்குதே. ஒரு வழியா சப்பாத்தி போட்டு முடிச்சாச்சு. பசங்க வந்து வெளியே போயிருக்காங்க. வீட்டுல இருந்து ஒரே அட்டகாசம் சேட்டை பண்ணுதுங்களா. சரி கோயில் பக்கம் போலான்னு போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட், கொஞ்ச நேரம்னா 5 minutes ரெஸ்ட். உட்காந்து ரெஸ்ட் எடுத்துப்போம். அவங்க வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஓட 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 தூரம் குறையில இதேதான். வந்தாச்சு வீட்டுக்கு. அப்படி மாத்தணுமா டிவி? அப்படி மாத்தணுமா? நைட் டைம் ரஷ் வேணான்றனால கொஞ்சம் 1 hour பிஃபோரே சீக்கிரம் கிளம்பியாச்சுங்க. இதில் என்ன ஹைலைட்னா, கூலி படம் வந்து A certifiedன்றனால சில்ட்ரன்ஸ்லாம் அலௌடு இல்லைன்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க. அது இது வரைக்கும் எந்த ரிவ்யூலையும் சொல்லலை. நல்ல வேளை எங்கள் அக்கா கால் பண்ணி டிக்கெட் எடுத்துட்டியா, இப்படி சொல்கிறாங்களே என்னென்னு விசாரிச்சு அப்படின்னு கேட்டாங்க. அச்சோ எனக்கு தெரியாதே அப்படின்ட்டு அப்புறம் 2-3 ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, under 5 அலோவ் பண்ணுறாங்க, அண்ட் ரொம்ப விவரம் தெரிகிற மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அப்படியே ரிட்டன் அனுப்பிச்சிட்றாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் மோஸ்ட்லி அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நம்பிக்கையோடு போனோம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நாங்கள் உள்ளே போயிட்டோம். ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் பார்த்த படங்களில் வர்ற அளவுக்கு கூட ரொம்ப ரத்தம் தெரிக்கிற சீன்லாம் வரல. மேபி அந்த கிரிமேஷன் சீன்னால் பசங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ, அதனால் கூட A certified ஃபிலிமாக இருக்கலாம். டிவியில் வரும்போது எனக்கு தெரிஞ்சு மேபி அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சீன்ஸ் எல்லாம். ஏன்னா இப்போவே இந்த காலத்து பசங்க கற்றுக்கக்கூடாததெல்லாம் கற்றுக்குறாங்க. இந்த 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 ஆக்டிவிட்டீஸில் தான் அவங்களுக்கு வந்து ஈடுபாடு ஜாஸ்தி இருக்குது. அதை நல்ல விதத்தில் யூஸ் பண்ணலாம், தப்பான விதத்தில் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டன்றனால தான் இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க போல். ஒரு தரப்பில் பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ எடுக்கும் போதே கண்டிப்பாக இந்த மாதிரி சீன் வச்சு எடுக்கணும்னு அவசியமா அப்படின்னு டைரக்டர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் இப்போ இருக்கிற ஃபேமிலி எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி தான், நம்ம யாருக்கிட்ட பிள்ளைங்களை விட்டுட்டு வருவோம், அப்படி தனித்தனியாக தான் பார்க்கணுன்னா படமே பார்க்க வேணாம், உங்களுக்கு தான் லாஸ் அப்படின்னு ஒரு பக்கம் டிபேட் ஓடிக்கிட்டே இருக்குங்க. இப்போ வர படத்தில் எல்லாமே சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக காமிச்சிடுறாங்க. அது மாதிரி முன்ன மாதிரி எல்லா படத்துக்கும் போய் தேட்டரில் போய் உட்காந்து பார்க்குற மாதிரி இல்லை. அதுக்கு தான் ஓடிடின்னு வந்துருச்சு. படம் ஃப்ளாப் ஆகிறதும் சக்ஸஸ் ஆகிறதும் 2 பேருக்குமே பங்கு இருக்குது. டைரக்டரும் சரி, ஆக்டரும் சரி.
ஓகேவா பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி பார்க்கலாம் தேட்டரில். அதுவும் ரஜினி ஃபேன்ஸாக இருந்தால் தேட்டரில் பார்க்க தாங்க பிடிக்கும். ஓடிடியில் வந்தால் கூட பார்க்க அவங்களுக்கு தோணாது. அவர் இந்த வயசில் இவ்வளோ ஸ்பிரிட்டாக நடிச்சிருக்கிறதுக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போல்லாம் ரிவ்யூன்றதை அசால்ட்டாக கொடுத்துட்றாங்க. அதனால் பாதி பேர் மைண்ட் செட்டே மாறிடும் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி. படத்தில் ரஜினிகாந்தை தவிர்த்து எல்லாருக்குமே ஹைப் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுங்க. இது தாங்க ஒன் வேர்டில் கூலி மூவி இவ்வளோ தான். அவர் சூப்பராக நடிச்சிருந்தார். ஒன் டைம் வாட்சபிள். நைட்டு படம் போயிட்டு வச்சு எல்லாம் தூங்கிட்டோம். இந்த குட்டி அழுதுகிட்டே ஓகே, நீங்களும் போய் பாருங்க. ஓகேவா இருந்தது? உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு, படம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உள்ளார விட்டு அண்ணா குழந்தைங்களை. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திப்பேன். ஏதாளம் போட்டு உடல் காத்தில் மிதக்குதே.